Daily. Taste the Daily. ஞானசேகரன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். ஞானசேகரன் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஞானசேகரன் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலிருந்து மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 23 அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்திருந்தார்கள். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் இந்த குற்றத்தை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களும் விசாரணை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 17 அவர்கள் ஆன்லைன் மூலமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஞானசேகரன் மீது திருட்டு வழக்கு மற்றும் கொள்ளை வழக்குகள் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக அந்த வழக்குகள் தொடர்பாக பள்ளிக்கரணையில் ஒருபுறம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பள்ளிக்கரணையில் 250 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 120 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினால் இந்த வழக்கை மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்ஐடி என்று தனியாக அமைக்கப்பட்ட குழுவினர் இந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த குற்றப்பத்திரிகை ஒரு நகல் ஞானசேகரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக தகவல் வெளியே வரும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Taste the Daily.